அறிக்கை செய்து போகிறோம். இத்தனை வருடங்கள் நடத்தி வந்து இத்தனை நாட்களை தந்து, இத்தனை மணித்துளைகளை தந்து, இதை நம்ம அசட்டை பண்ணி இது பிரோஜனப்படுத்தாம நம்ம இருக்கிறோம். முதல்ல அதுக்கு ஆண்டவர் நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம். ஆண்டவரே என்னை மன்னிங்கப்பா. உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய நாட்களையும் உங்களுடைய மாதங்களையும் வருடங்களையும் நான் திருடுறப்பா. ஒரு திருட்டு தரமாய், ஒரு குற்றவாளியாய் இல்லாதபடி சொந்த பிள்ளையாய், மார்பில் அணைத்த பிள்ளையாய், ஒரு செல்ல பிள்ளையாயை மாற்றி, ஒரு நாளும் உங்களை விட்டு பிரியாத அன்பு, ஒரு நாளும் உங்களை விட்டு விலகாத அன்பு, ஒரு நாளும் உங்களுக்கும் எனக்கும் இருக்க இது இணை இல்லாத அன்பு. ஆண்டவரே, இந்த நாளில் ஒரு அன்போடு நாங்கள் காணப்படுகிறோம். ஒரு அன்போடு அரவணைக்க, ஒரு அன்போடு உபசரிக்க, ஒரு எங்களுடைய பேச்சு அன்பாய் மாறட்டும், எங்கள் பார்வைகள் அன்பாய் மாறட்டும், எங்கள் செயல்கள் அன்பாய் மாறட்டும். எல்லாம் வாய்க்கு திறந்து அப்பாவுக்கு நன்றி செலுத்துங்க. அப்பா, அன்பாய் மாறட்டும் ஆண்டவரே. அந்த அன்பு என்ற ஆண்டவரே, அந்த அன்புள்ள பொருளை அது பொக்கிஷத்தை என் உள்ளத்துல வைங்கப்பா. எல்லாம் வாய்க்கு திறந்து சத்தத்தை உயரையும், சத்தம் உயரையில சத்தம் உயரம் ஆசீர்வாதம் உயரும், சத்தம் உயரம் நிம்மதியான வாழ்க்கை, சத்தம் உயர போராட்டங்கள் மாறும், சத்தம் உயர நினைக்கிற காரியங்கள் தடைப்பட்டு இருந்தாலும் சத்தம் உயரும் போது தடைப்பட்ட காரியங்கள் உடையும், அந்த நெருக்கத்தின் பாதைகள் உடையும். நீ நினைத்த காரியத்துக்கு மேலான காரியங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிக 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 அதிகமாய் வார்த்தைகளும் ஆசீர்வாதங்களும் பலன்களும் எல்லாம் சுகவீனத்தை விட்டு பலனாய் மாற செய்வாரு. வழி வாசலை திறக்க செய்வாரு. நிம்மதியான பாதைகளில் அவர் உனக்கு நேரம் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அந்த ஆயத்தப்படுத்துகிற பாதையில நடக்க எனக்கு பலன் தாங்கப்பா. உலகத்தில் உள்ள பாதைகள் நடக்க ஈஸியாய் நடந்து போகலாம். ஆண்டுடைய பாதையில் நடக்க கடினமா, ஆண்டுடைய பாதையில் நடக்க கஷ்டம் வரும், ஆண்டுடைய பாதையில் நடக்க நஷ்டங்கள் வரும், ஆண்டுடைய பாதையில் நடக்க சண்டைகள் வரும், வம்புகள் வரும், எதிர்ப்புகள் வரும், போராட்டங்கள் வரும். அவர் பாதை வேணும்னா அசிங்கம் வரும், அவர் பாதை வேணும்னா அருவருப்பானவைகள் உங்களை சூழ்ந்து வரும். அவருடைய பாதை வேணும்னா உனக்கு பிரியலாத காரியம், வெறுப்புள்ள காரியம், ஆண்டுகிட்டே நான் போக போறேங்கிற அளவுக்கு கூட ஒரு சிந்தனை வரும். அவருடைய பாதையில போனா அதை எல்லாவற்றையும் தாண்டி 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 நடந்து போகும்போது எல்லாவற்றையும் ஒன்று பலவீனத்தையும் போராட்டத்தையும் சுகவீனத்தையும் எல்லாவற்றையும் நெருக்கத்தையும் நீ தாண்டி போகும்போது, நீ போகும்போது தான் தெரியும், காணல் நீர் போக தெரியும். போக 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 ஆண்டவர் சும்மா விடுவதற்கு ஒன்று அழைக்கல, ஒரு சும்மா தெரிந்து கொள்ளல, ஒரு சும்மா இந்த இடத்துக்கு வா, செவித்து போ, பழகிட்டு போ, பார்த்துட்டு போ, பேசிட்டு போவதுக்கு அல்ல. ஆண்டவர் இதை கொண்டு ஒரு அற்புதத்தை உன் செய்ய, உன்னை கொண்டு உன் தேசத்துல அற்புதத்தை செய்ய, உன்னை கொண்டு ஊர்ல ஒரு அற்புதத்தை செய்ய, அது தெருவில் அற்புதத்தை செய்ய, ஏன் உன் குடும்பத்திலேயே உங்களை சாட்சியாக வைத்திருக்கிறாரு. நல்ல கரங்களை தட்டி என் குடும்பத்திலேயே சாட்சியாக உயர்த்தி வைத்திருக்கிறேன். நல்ல வாய்க்கிறது நானே சொல்லிட்டு நானே பேசிட்டு நீங்க பேசணும், நீங்க ஆராதிக்கணும், இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் நீங்க பேசணும். நீங்க பேசும்போது அற்புதம் நடக்க போகுது. இனி நீங்க பேசும்போது விளைவுகள் மாறப்போகுது. வாயில திறந்து அப்பா, நீ செய்த உபகாரங்களுக்காக நன்றி, நீ செய்த அற்புதங்களுக்காக நன்றி, நீ செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வருடம் ஆண்டவர் என்னென்ன ஆண்டவர் செஞ்சாரோ அதை தயவு செய்து வாயை திறந்து சொல்லுங்க. அதை பேர் சொல்லுங்க. வேலி கட்டினியா வேலையை சொல்லு, வீடு கட்டினீங்களா வீடு சொல்லுங்க, என்னென்ன வாங்கினீங்க எல்லாத்தையும் வாயை திறந்து சொல்லுங்க. ஆண்டவரே பண உதவி செஞ்சீங்க, அந்த பணத்தை சொல்லி பணத்தை வாயை திறந்து சொல்லுங்க. ஆண்டவரே நல்ல ஒரு கடையை கொடுத்தீங்க, அந்த கடையை நடத்தும்போது பலனை கொடுத்தீங்க, அதுக்கு நன்றி செலுத்துகிறோம். வீடு இல்லாம இருந்த போனவர் செஞ்சவங்க வீடு கொடுத்து வீடு என் கட்டும்படி பலனை கொடுத்ததுக்காக நன்றி. பணம் இல்லாம இருந்த இந்த வருடம் ஆண்டவர் பணத்தை கொடுத்ததுக்காக நன்றி. ஆண்டவரே என்ன சொல்லுங்க, இடம் இல்லாம இருந்த இடத்தை கொடுத்தீங்க. ஆண்டவரே விளையாத இந்த இடத்துல ஆண்டவரே விளைந்து நிரம்பி வழி தட்டு பலனை கொடுத்ததுக்காக நன்றி. என் வயலுக்கு ஆண்டவரே இடத்திற்கு என் வீட்டுக்கு ஆண்டவரே விளைந்து படித்து குறுகி ஆண்டவரே சரிந்து விடும்படி செய்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். நல்ல வாய்கள் திறந்து அப்பா, எதெல்லாம் வாங்கினீங்க, எதெல்லாம் ஆண்டவர் குளிக்கும்படி கிருமி செய்தாரு, எதெல்லாம் ஆண்டவர் துவக்கும்படி கிருமி செய்தாரு, அது எல்லாவற்றுக்கும் சொல்லி 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 வாயை திறந்து சின்ன பிள்ளைகளா வாயை திறந்து அப்பா, சின்ன பிள்ளைகளா வாயை திறந்து ஆண்டவர் நன்றி செலுத்துங்க, நன்றி செலுத்துங்க, நன்றி செலுத்துங்க. ஆண்டவரே படிக்க உதவி செஞ்சீங்களாப்பா. எத்தனையோ பேர் பாஸ் ஆயிடுங்க, ஆனாலும் பேனாலும் பரவாயில்ல. ஆண்டவர்
இடத்துல நின்றுதான் உன்னை அழகு பார்க்க போகிறாரு. அந்த இடத்துல நின்றுதான் நீ எடுக்காத மாற்றவனை எடுக்க வைக்க போகிறாரு. சோர்ந்து போவதற்கு அல்ல தேவனுடைய பிள்ளைகளை, சோர்ந்து போவதற்கு அல்ல, சத்துவத்தை கொடுத்து உங்களை நிரப்புவதற்கு, வெள்ளனை கொடுத்து நிரப்புவதற்கு, குறைகளோடு வாழ்வதற்கு அல்ல. சிங்க குடிகள் தான் சேர்ந்து பக்தியாய் இருக்கும். கர்த்தரை திருக்கும், கர்த்தரை திருக்க ஒரு நன்மையும் குறைபடாது வார்த்தை தத்தம். அந்த குறைபடாது அந்த வார்த்தை ஆண்டவரே என் கண்ணீரை நீ விலகப்பட போகிறீங்க நன்றி செலுத்துகிறோம். ரெண்டு நிமிஷம் உங்களுக்கு டைம் தரேன். நல்லா மௌனமா சிந்திக்க வாயத்திற்கு சிந்திக்கிறீங்க. ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிக்கை செய்யுங்க. மன்னிப்பு கேட்டாலும் மன்னிப்பு கேளுங்க. சந்தோஷமா ஆராதித்தாலும் சந்தோஷமா ஆராதிங்க. உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்க சொல்றது எல்லாவற்றையும் அது ஏதோ எனக்கு தெரியாது, என்ன நடந்துச்சோ எனக்கு தெரியாது, என்ன நடக்க போதோ எனக்கு தெரியாது, என்ன நடந்துகிட்டு இருக்கு, என்ன வரையில் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியாது. இந்த 2 நிமிஷம் உங்களுக்கு டைம் தரேன், ஒரு நேரத்தை ஒதுக்குறேன். நான் பேசுவதற்கு இல்லை, நீங்க பேசணும். தூர தேசத்துல இருக்கிறவங்க காம சிந்திக்கிறோம்மா, அங்க உங்களுக்கு கிருபை இறங்கட்டும். பிள்ளைகள் மத்தியில் கிருபை இறங்கட்டும். இந்த வருடம் முழுவதும் எத்தனையோ நோய்கள் உருவாகிட்டு போயிருக்கிறது. எத்தனையோ ஆபத்துகள், உனக்கு தெரியாத ஆபத்துகள் பக்கத்திலே இருக்கு. உன்னை இப்ப தொடலாம் அப்ப தொடலாம் நினைச்சு பக்கத்துல இருக்கு, வந்துகிட்டு இருக்கோ, உருவாகல. உன் கூடவே ஆபத்து இருக்கு, கூடவே வியாதி இருக்கு, கூடவே நெருப்பு இருக்கு, கூடவே பாடுகள் இருக்கு. அதை உன்னை தொடாதபடி உன் கிருபை அந்த நிழல்ல மறைத்து கொண்டே வச்சிருக்கிறார். கிருபிய நிழல்ல உங்களை மறைத்து கொண்டே வருகிறார். உன்னுடைய சொந்த பலத்தினாலோ சொந்த முயற்சினாலோ இத்தனை ஆண்டுகளோ இத்தனை நேரங்களோ நீ கடந்து செல்வதில்லை, கடந்து செல்வதில்லை, கடந்து செல்வதில்லை. எபினேசராய் உங்களை நடத்தி வந்திருக்கிறார். எபினேசராய் இந்நாள்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அந்த எபினேசரை மறந்துடாதீங்க. எபினேசரே தெய்வமே கட்டிலிருந்து தண்ணி வருகிற பிள்ளைகளை கண்ணோக்கி பார்க்கிறாங்க. உள்ளத்தில் அழுது கொண்டிருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பார்க்கிறாங்க. கலங்கி இருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பார்க்கிறாங்க. எங்களுடைய வாழ்க்கையை கலங்கி 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 கொண்டே இருப்பதற்கு அல்ல ஆண்டவரே, நாங்கள் கசிந்து கசிந்து வாழ்வதற்கு அல்ல ஆண்டவரே. எங்களை உயர்ந்த அடைக்கலத்துல வைங்கப்பா, எங்களை உன்னதத்துல வைங்க ஆண்டவரே. ஏன்பா எங்களை உன்னதத்துல வைக்கல? இன்னும் ஆண்டவரே எனக்கு அந்த ஆசீர்வாதத்தை தரல. நான் நினைத்த காரியத்தை ஆசீர்வாதத்தை ஏன்பா எங்களுக்கு தரலாம்? நீங்க தான் தர ஆண்டவரே. ஏன் தடைகளை மாற்றுங்கப்பா. உமக்கு முழுமையான நேரத்தை கொடுக்குறேன், உமக்கு முழுமையான நாட்களை கொடுக்குறேன். பார்க்கணும். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் ஆண்டவர் சொல்றாரு. நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவன் ஆண்டவர் சொல்றாரு. நல்லா நினைச்சு உங்க தெருவுல நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். சகல ஜனங்களை பார்க்கணும், சகல ஜனங்களை பார்க்கணும். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர் பாப்பா ஆண்டவர் சொல்றாரு. நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வாயத்திலிருந்து அறிக்கை செய்யுங்க, அறிக்கை செய்யுங்க, வேண்டுதல் செய்யுங்க, விண்ணப்பங்களை வைங்க.
அன்போ ஒருபோது உங்களையும் என்னையும் விட்டு பிள்ளைகளையும் விட்டு குடும்பத்தை விட்டு பிரிக்க முடியாத அன்புனா அது இயேசுவின் அன்பு ஒன்று மட்டும்தான். அது இயேசுவின் அன்பு ஒன்று மட்டும்தான். காடுகள் மத்தியில நீ வாழ்றான்னா அந்த காடுகள் மத்தியில அவனை ஜெயம் எடுக்க, உபத்திரவத்து மத்தியில வாழ்றான்னா அந்த உபத்திரவ மத்தியத்துல உனக்கு பலனை கொடுக்க, ஒரு பலன் ஒரு வியாதி வந்தாதான், ஒரு பலன் ஒரு தீங்கு நடந்தாதான் ஆப்போசிட்டா அவனோட நடக்கும். அதே போல ஆண்டு நெருக்கத்தின் பாதையில உங்களை கொண்டு போவதற்கு நெருக்கத்திலே வாழ்வதற்கல்ல, உங்களை ஒழுக்கமாய் அழைத்து ஒரு பட்சத்தை வைத்து உங்கள் தேவைகளை எல்லாவற்றையும் அறிந்து ஒவ்வொன்றாய் செய்து உனக்காக செய்து வைத்திருக்கிறாரு. ஒவ்வொன்றாய் செய்து வைத்திருக்கிறாரு. இன்றைக்கு இங்க இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டு சொல்ற வார்த்தை, ஒரு மண்பான உடைந்த பாத்திரமாய் உடைந்து போயிருக்கிற மண்ணை பார்த்தோம். அந்த மண் பாத்திரம் உடைந்து போயிருக்கு. உடைந்து போன பாத்திரத்தை எல்லாரும் பார்த்துட்டு ஒரு வாட்டி பார்த்தா அடுத்த வாட்டி பார்க்க மாட்டாங்க, போய்கிட்டே இருப்பாங்க. உடைந்த பாத்திரம் ஒரு யூஸ் இல்லை. உடைந்த பாத்திரம் அழகாய் அது உங்களுக்கு தெரியாது. அந்த உடைந்த பாத்திரத்தை தண்ணியை ஊற்றி திருப்பி அதை பிசைந்து திருப்பி அதை உருவாக்கி ஒரு பானையோ ஒரு சொற்பமோ ஏதாவது பொம்மையோ செய்து அதை அளவு கொடுத்து பெயிண்டடித்து அதை ஸ்டைலை கொடுத்து அந்த இடத்துல வச்சு பாருங்க. ஒரு நேரம் பார்த்துட்டு போவதற்கு அல்ல, அதை பார்த்து திருப்பி அதை ரசித்து அதை எப்படி செஞ்சாங்க, அது என்னன்னா டைம் எடுத்து பார்க்க முடியும். ஆண்டவர் அழகு உள்ளவனாய் அந்த நாளைக்கு அதை மாற்றுவார். எத்தனையோ பேர் ஒரு நேரம் தான் பார்த்துட்டு போறாங்க, ஏகமாய் பார்த்துட்டு போறாங்க. இதுகிட்ட ஏன் பழக்கம் வச்சுக்கணும், இதுகிட்ட ஏன் நம்ம பழக்கம் இவனால ஒண்ணும் இல்லையே, ஒரு பிரோஜனம் இல்லையேன்னு நினைச்சிட்டு போற வார்த்தையில அந்த உடைந்து போன பானைய இப்படி உருவாக்கி பல பேருக்கு அழகுள்ள பாத்திரமாய் அந்த குயவன் மாத்தினானோ, அதே போல ஆண்டவர் இன்னைக்கு உடைந்திருக்கிற உங்க இருதயத்தை அவர் அடைந்து அதை உருவாக்கி அதை தேய்ச்சி அதை பக்குவப்படுத்தி ஆண்டவர் இந்த நாள்ல சபையில உள்ளவங்க பார்த்தே உன் மூஞ்ச பார்த்தே அழகுள்ளவனாய் மாறிட்டாப்பா, அழகுள்ளவனாய் மாறிட்டாங்க. அழகுள்ள குடும்பமாய் இந்த குடும்பம் இந்த இடத்திற்கு வந்து நிற்கும்படி ஆண்டவர் நான் நினைச்சு பார்க்கலாம். இந்த குடும்பத்தை ஆண்டவர் உயர்த்தி வைத்திருக்காரே சொல்லி சபையே சாட்சி சொல்றத ஒரு பக்கத்துல இருக்கிறவங்க சாட்சி சொல்லுவாங்க, உன்னை பத்தி உன்னை கூட வயசுனவங்க சாட்சி சொல்லுவாங்க, உன் கூட பலவனை எல்லாம் சாட்சி சொல்ல முடியும். குடும்பத்தை ஆண்டவர் இந்த மாதத்தில் அவர் உயர்த்தி வைக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். வாரம் முழுவதும் 6-7 நாள் 6 நாள் நேரங்களையும் வாழ்ந்ததை விட 6 நாள் உலகத்திற்கு நான் முக்கியத்துவத்தை கொடுத்ததை விட இன்றைக்கு ஒரு நாள் உங்களிடத்தில் வந்து நான் மேலாய் கருதுகிறப்பா, நான் மேலாய் கருதுகிறாண்டவரே, அந்த மேலாய் கருதுகிறப்பா.
காரியத்தை இந்த 2 நிமிடம் நேரம் கொடுக்கும் போது இவர்கள் எல்லாம் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்தினார்களோ, எந்தெந்த விண்ணப்பங்கள்லாம் எடுத்து உரைத்தார்களோ அந்த விண்ணப்பங்களை எல்லாவற்றையும் மேலே போவதற்கு தடையா இருக்கிற அந்த பொல்லாத சாத்தான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இப்பொழுதே நாங்கள் பாடாது கட்டி செல்கிறோம்ப்பா. இப்பொழுதே விடுதலை பொழைக்க இருக்கிற அந்த பிசாசு இயேசுவின் நாமத்தினாலே கட்டி பாதாளத்தில் விதிக்கிறோம். ஆசீர்வதிங்க. பாடல் பகுதியில் ஆசீர்வதித்துக் கொண்டீங்க, ஆராதனை பகுதியில் ஆசீர்வதிக்கப்பட்டீங்க. நீ சாட்சி பகுதியில ஆண்டவரே உடைய காரிய பகுதியில உடைய கட்டுரை பரிசுத்த பகுதியில உடைய வார்த்தையில ஆண்டவரே இன்னும் புதிய மனிதனாய் மாற, இன்னும் புதியவனாய் மாற, இன்னும் புதிய சிருஷ்டியாய் மாற கிருபை செய்கிறாங்க. அப்படியே செய்யுங்க. ஆசீர்வதிங்க, வழிவிடுங்க. எங்கள் வீட்டு ஒரு நல்ல பிதாவே. ஆமென்.